ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய துணை உன்னிடத்தில் அனைத்தும் பகிர்ந்து கொள்வார் என்று இருந்த பொழுதிலும் உன்னுடைய துணை ஒரு விஷயத்தை என்னிடம் மட்டும் வேண்டியுள்ளார். அந்த விஷயத்தை பற்றி உன்னிடம் இதுவரை பேசியது கூட இல்லை. அது என்ன விஷயம் என்பதை உன் அப்பா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். இதை கவனமாக கேள். நீயும் உன் துணையும் அளவு கடந்த அன்பு ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ளீர்கள். வாழ்ந்தால் இதுபோல வாழ வேண்டும் என்று ஊரார்கள் பேசும்படியான ஒரு சிறந்த இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு வருகின்றீர்கள். நான் அவரிடத்தில் எதையும் மறைப்பதில்லை, அவரும் அப்படிதான் என்னிடத்தில் எதையும் மறைப்பதில்லை. அனைத்தையும் என்னிடத்தில் சொல்லிவிடுவார் என்று நீ எப்பொழுதும் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னிடம் கூட சொல்ல முடியாத ஒரு விஷயம் அவருக்குள் இருக்கின்றது. அதை அவர் என்னிடம் மட்டுமே சொல்கின்றார். என்னிடம் மட்டுமே மனம் விட்டு சொல்கின்றார். உன்னிடம் சொன்னால் பிரச்சனை வருமோ என்று பயத்தில் இருக்கின்றார். ஆனால் எப்படியானாலும் உண்மை வெளியில் வந்துதான் தீரும். அதற்கு சில கால தாமதம் ஆகலாமே தவிர கடந்துவிட முடியாது. எதையுமே எளிதாக மறைக்கவும் முடியாது. அந்த விஷயம் உன்னுடைய துணை உனக்கே தெரியாமல் பல நபர்களிடத்தில் வரவு செலவு கணக்குகளை வைத்திருக்கின்றார். வரவு செலவு என்றால் கடன் வாங்கியுள்ளார். அந்த கடனை அடைக்க முடியாமல் சிலர் உன் துணையை திட்டக்கூட செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை இன்று வரை உன்னிடத்தில் சொல்லாமல் மறைத்து கொண்டிருக்கின்றார். சொன்னால் வீணாக ஏதாவது குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுமா, ஏதாவது சண்டை ஏற்படுமா என்ற பயத்தினால் இது நாள் வரை சொல்லாமல் தனிமையில் இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றார். அழுமளவிற்கு அவர் கடன் வாங்கி விட்டாரா என்று நினைக்கின்றாயா? ஆம் தங்கமே, இப்பொழுது கடன் கழுத்தை நெரித்து கொண்டிருக்கின்றது. உன்னிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். எப்படியாவது இந்த கடன் பிரச்சனை முடிய வேண்டும், இந்த கடன் பிரச்சனை முடிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே இருக்கின்றார் தொடர்ந்து. ஆனால் அதற்கான ஊதியம் இருந்தால்தானே கடன்களை அடைக்க முடியும். அந்த ஊதியம் அவரிடத்தில் இல்லை. ஊதிய உயர்வு பெற்றால் கூட வீட்டில் குடும்ப சுமைகள் அதிகமாக இருக்கின்றன. அது போக்குவரத்து செலவிற்கே சரியாக சென்று விடுகின்றது. கடன் எங்கிருந்து அடைப்பது? இப்பொழுது திண்டாடி கொண்டிருக்கின்றார், தவித்து கொண்டிருக்கின்றார். எதற்காக இவ்வளவு கடன்களை நான் வாங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று கூட கூறி அழுது கொண்டிருக்கின்றார். கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும் தான். ஆனால் இந்த உண்மையை உனக்கு தெரியாமல் எத்தனை நாள் மறைக்க முடியும்? அந்த உண்மையை அவராகவே உன்னிடத்தில் வந்து சொல்ல போகின்றார். அப்பொழுது அதிர்ச்சி அடையாமல் நான் தான் முன்கூட்டியே உன்னிடத்தில் எச்சரித்து விட்டேனே. அவர் கூறுகையில் அதிர்ச்சி அடையாமல் அவருக்கு தேவையான பண உதவிகளை நீதான் செய்ய வேண்டும். உன்னால் நிச்சயமாக முடியும். அவரை பத்திரமாக பார்த்துக்கொள். வேறேதும் தவறு புரியவில்லை. அவர் இவ்வாறு செய்துவிட்டார். நீ பார்த்துக்கொள். அனைத்தும் கூடிய விரைவில் சரியாகிவிடும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.